ஸோ இந்த டைம் டிகேவை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன்ஸ் வியாபாரத்தில் நிறைய பேர் வந்து பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் இதை சொல்கிறோன்னா, டைம் டிகே நம்ம எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அட் த மணி, அதே மாதிரி அவுட் ஆஃப் த மணி இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக்குமே என்ன ஆகிடும்? ப்ரீமியம் 0 ஆகிடும். அது வந்து இந்த எதனால் 0 ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டைம் வேல்யூ குறைஞ்சி அன்னைக்கு ஒன்றும் இல்லாத ஆகிடும். அதனால தான் அது வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்கிறோம். சரி, இப்போ இந்த எக்ஸ்பைரி அப்படின்றது வந்து பொதுவாக மந்த்லி எக்ஸ்பைரி தான் பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்கும். ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே அப்படின்னு இருக்கும். எல்லா ஸ்டாக்ஸுக்குமே இது பொருந்தும், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வியாபாரம் கூடிய ஸ்டாக்ஸுக்கு. ஆனால் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய என்எஸ்சியில் நிஃப்டி, அதே மாதிரி பிஎஸ்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா சென்செக்ஸ், இந்த 2 இண்டெக்ஸ்க்கு மட்டும் வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்ற ஒரு அனுமதி இருக்கிறது. இப்போ எல்லாமே செபியினுடைய மேற்பார்வை தான் நடக்குது. செபி கொடுக்குற அனுமதியின் அடிப்படையில் தான் இந்த இதெல்லாம் நடைமுறைக்கு வருது. இப்போ என்எஸ்சி ஆகட்டும், பிஎஸ்சி ஆகட்டும், அவங்களுடைய பிரைமரி இண்டெக்ஸ், அதாவது முக்கியமான குறியீட்டு எண் அப்படின்றது நிஃப்டி, அதே மாதிரி சென்செக்ஸ், இது ரெண்டுமே வந்து ஆப்ஷன்ஸ் வியாபாரத்தில் வீக்லி எக்ஸ்பைரியில் வியாபாரம் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அப்படின்னு தான் இது வரைக்கும் இருந்துகிட்டு வந்தது. அதுவும் வீக்லி எக்ஸ்பைரி எல்லாமே வியாழக்கிழமை அப்படின்றது. அந்த வீக்லி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அப்படின்றத இப்போ என்எஸ்சி என்னவா மாற்றுறதுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க செபியில் அப்படின்னு பார்க்கும்போது, டியூஸ்டே வியாழக்கிழமைக்கு பதிலாக செவ்வாய்க்கிழமைக்கு அந்த எக்ஸ்பைரி எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு என்எஸ்சி வந்து செபி கிட்ட கேட்கும்போது, செபி அதுக்கு இப்போ அனுமதி கொடுத்துட்டாங்க. 1 செப்டம்பர்லேருந்து அது நடைமுறைக்கு வரப்போகிறது. அதே மாதிரி சென்செக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து முன்னாடி என்எஸ்சி வியாழக்கிழமை இருந்த இடத்துல அதை கொண்டாந்து போட்டாங்க. இப்போ சென்செக்ஸ் என்னைக்கு எக்ஸ்பைரி ஆகும் வீக்லி அப்படின்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகும். சரி, இதில் என்ன ஒரு நல்லது இருக்கிறது, இல்லை இதில் என்ன சிரமம் இருக்கிறது அப்படின்றத 2 பார்த்துடலாம். பொதுவாகவே வந்து எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த டைம் டிகேவ்னால அந்த பிரீமியத்தில் இருக்கக்கூடிய அந்த டைம் வேல்யூயோட மூமெண்ட் அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதில் ரொம்ப வாலட்டாலிட்டி இருக்கும். இந்த வாலட்டாலிட்டி அப்படின்றது சந்தையில் புதுசாக வர்றவங்களுக்கு பெரிய பாதிப்பையும், பழக்கமானவர்களுக்கு பெரிய லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது.